வெல்கம் பேக் டு ஒரு புது வீடியோ. ஆயிஸ் ஃபேமிலி, இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோன்னா, தப்லா ரேட்டுங்கோ எப்படி டியூனு அது உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தப்லா ரேட்டுங்கோ. ஃபஸ்ட்டு இந்த டம் இது ஒன்று வந்துட்டு 3000 விற்கிதுங்க. 3000 இது சரிங்களா. இது புதுசு. இதுக்குன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சவுண்டு இருக்குது. இது வந்துட்டு இந்த சவுண்டு இருக்குதுங்க. டன் டன் அந்த மாதிரி கூட வருது. என்கிட்டயும் இருக்குது அந்த மாதிரி காட்டுறேன். ரொம்ப இந்த பேஸ் தப்லா மெயினானது இந்த பேஸ் தான். இந்த பேஸ் வந்துட்டு இது வந்துட்டு 6000. 3 + 6 நீங்களே கமெண்ட் பண்ணுவாங்க. இது வந்துட்டு இது சவுண்டு மஸ்ட் ஆகணும். பாருங்க, இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டில் அடிக்கணும். அப்புறம் இது வந்துட்டு ரைட் ஹேண்டில். இது வந்துட்டு ரைட்டு, பேஸ் வந்துட்டு லெஃப்ட்டு. இது வந்துட்டு இது கூட ஒரு ஸ்டாண்டும் கூட வரும். இந்த மாதிரி ரிங்கு இது மாதிரி பில்லோ இது நம்ம வச்சோன்னா கொஞ்சம் தப்லா ஆடாமல் ஸ்டிஃபாக நிற்கணும். இதுதான் மெயின். ஃபஸ்ட்டு தப்லா நம்ம அடிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த ரிங்கு தான் முக்கியம். இது வந்துட்டு நம்ம வச்சு காட்டுறோம். இது வந்துட்டு இந்த மாதிரி கீழே வச்சுட்டு தப்லா இது மேலே வைக்கணும். அப்போ பாருங்க, ஷேக்கே ஆகாது. அந்த ஸ்டாண்ட் கொடுப்பாங்க. பவுட்ரு இதுக்கு வந்துட்டு நம்ம எந்த பவுன்ஸ் பவுட்ரு எந்த பவுட்ரு வேணால் யூஸ் பண்ணலாம். லிட்டாக இப்படி போட்டு விட்டு நம்மளுக்கு ஸ்மூத்தாக ஆகணும்னா, ஏன்னா இங்கே வந்துட்டு இங்கே தானே அடிக்கிறோம். இங்கே அங்கே வந்துட்டு நம்ம அடிக்காமல் இருக்குது. அது வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டிஃபாக ஸ்ட்ரெயிட்டாக போகாது. நீங்கள் இதை இங்கேன்னு நம்ம ஸ்டிஃபாக போகாமல் நம்ம இப்படி பண்ணதை நம்ம இங்கே வந்துட்டு நம்ம இப்படி பண்ண பேருக்கு அது வந்துட்டு ஒரு ரஃப்பாக ஃபீல் தரும். அப்புறம் நம்ம அடிக்கவே முடியாது. அதுக்கு தான் பவுட்ரு போடுது. இதுக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை, சும்மா பிரச்சனை ஆயிடுச்சு. அது ரொம்ப ஈஸி தான். நெக்ஸ்ட்டு சொன்னாங்க வேறு எதாவது வீடியோ பண்ணணும். சாரி, இது வந்து சொன்ன மறந்துட்டேன். இங்கே ஒரு ஹேமர் கூட தருவாங்க. இது கூட ஹேமர் கூட தருவாங்க. இந்த பழசு அதுக்கு தான் வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இது வந்து இங்கே பாருங்க. இது தானே சரி, உங்களுக்கு இங்கே பாருங்க. இது வந்துட்டு நம்ம இப்படி அடிச்சோன்னா டைட் ஆகும். இப்படி அடிச்சோன்னா ஈஸியாகும். இதில் வந்துட்டு இதுக்கும் குட்டிக்கும் நம்ம சும்மா மேலே தூக்கி கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அது ஆகலைன்னா இப்படி அடிச்சுக்கலாம். இப்படி ஆமாரியே அடிச்சுக்கலாமா. உங்களுக்கு வேணான்னா அதுதான். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறமா உங்களுக்கு நான் சொன்னேன் 6 + 3 எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.